அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப நாளா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு டேட் அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க. அது என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா ஜான்வரி 3rd வீக். இது எதனால இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, நேத்து தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வேஷன் கேஸ்லாம் முடிஞ்சது, ஃபைனல் ஆன தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா இடபிள்யூஎஸ் கோட்டாக்கும் நமக்கு ரிசர்வேஷன் இருக்க போது, நீட் யூஜி கவுன்சிலிங்கும் நீட் பிஜி கவுன்சிலிங்கும் ஸ்கெடியூல் வந்துடும். ஆல்ரெடி நீட் பிஜி கவுன்சிலிங்க்கு ஸ்கெடியூல் வந்துருச்சு, அடுத்த வாரம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நீட் யூஜி கவுன்சிலிங்கான ஸ்கெடியூலும் இன்னும் இன்னைக்கும் நாளைக்கும் ரிலீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து அந்த மெரிட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஜான்வரி 3rd வீக் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் அடுத்த கேள்வி என்ன கேட்போம், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலிங் எப்பப்போ ஆரம்பிப்பாங்கன்னு. அதுவும் அடுத்துதான், ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். ஸோ கவுன்சிலிங் வந்து ஜான்வரி 4th வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அவர் தமிழ்நாடு சைட். ஓகேங்களா? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட கட் ஆஃப்க்கு மார்க் கிடைக்கும், சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நான் எடுத்திருக்க மார்க்குக்கு எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பரபரப்பாக வீட்டில் பேசிகிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அவங்க கிட்ட இவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம், டவுட்டாக இருக்கும், பயமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இத்தனை நாள் உங்களுக்கு அப்படிதான் இருந்துட்டு இருந்திருக்கும். இத்தனை நாள் இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போருங்க. ஒன்ஸ் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 99% தெரிஞ்சுக்கலாம் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த மாதிரி சீட் கிடைக்கும், கவர்மெண்ட்ல கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்துடலாம். ஸோ இத்தனை நாள் பொறுத்துட்டீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேணாம். கீப் இட் சிம்பிள். உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க, எல்லா ப்ராசஸும் கரெக்டாக பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வெயிட் ஃபார் த ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து நமக்கு இமீடியட்டாக கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சேன். ஸோ கவுன்சிலிங் வரட்டும், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீ டைமில் கைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு அப்டேட்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர். தேங்க்யூ ஆல். பை.